ஓகே ஹாய். இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன், நீங்க இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறீங்கன்னா குவென்டின் டரண்டினோ பத்தியும் அவரோட படங்களும் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். குவென்டின் டரண்டினோ ஒரு வெறும் 10 படம் தான் பண்ணியிருக்காரு. 10 படத்துல 2 ஆஸ்காரோட வாங்கியிருக்காரு. வேர்ல்டு ஃபுல்லா இவரை ஒரு சினிமா நாலேஜ், ஒரு சினிமா தான் பண்ணணும், சினிமா பத்தி ரொம்பவே ஆர்வம் என்ன பண்ணா இந்த பேரை தெரியாம அவங்களால இருக்கவே முடியாது. நீங்க ஒரு ரொம்ப சினிமா பார்ப்பீங்க, ரொம்ப சினிமா லவரா இருந்தீங்கன்னா இவர் இல்லாம உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய முடியாது. அவ்வளவுதான். ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட் ஃபிலிம் மேக்கர் தான். இவர் எடுத்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட், கில் பில் 1 and 2, ஜாக்கி பிரவுன், டிஜாங்கோ அன்சைல்டு, இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட், ஃப்ரம் டஸ்க் டில் டவுன், ரிசர்வாயர் டாக்ஸ், பல்ப் ஃபிக்ஷன். ஸோ இதெல்லாம் தான் அவரோட படம். மனுஷன் ஒவ்வொரு படத்தையும் செதுக்கி இருக்காரு. சும்மா இல்லாம இவரோட ஸ்டைலே பாத்தீங்கன்னா ஒரு நியோ நாயர் ஜானர்லயே ஒரு மாதிரி நான் லீனியர் ஸ்கிரீன் பிளேவோட ரொம்பவே ஒரு ஃபன்னான வயலன்ஸ் காமெடியும் இருக்கும். அதே சமயத்துல அந்த இடத்துல ஃபன்னாவும் கொண்டு போயிருப்பாருல இவர் மாஸ்ட்ரோ. பல்ப் ஃபிக்ஷன் ஒரு படம், பல்ப் ஃபிக்ஷன். இந்த படத்தை பார்த்துட்டா அந்த மனுஷன் மொத்தம் 2 இதுதான். ஒண்ணு, அந்த படத்தை ரொம்ப பிடிச்சு போய் டொரண்டினோட கன்னியாகுமரி மிகப்பெரிய ஃபேனா மாறுறது. அப்படி இல்லையா என்னடா படம் இது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, சரி படத்தை பார்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் வேஸ்ட், வேற ஏதாச்சும் படம் பார்த்துக்கலான்னு டொரண்டினோவை திட்டிட்டு போறது. 2 விதம் தான். பல்ப் ஃபிக்ஷன் பார்த்துட்டா நான் ஃபர்ஸ்ட் பல்ப் ஃபிக்ஷன் ஒரு சூப்பரான படம். நார்மலா நம்ம இந்த படம் பார்த்தோம்ல சூப்பர் டீலக்ஸ், அது மாதிரி ரொம்பவே ஒரு 3 கதை. 2 ஹைஸ்ட் மேன், 2 பேரு, ஒரு 2 கப்பிள்ஸ் ஒரு ரெஸ்டாரண்ட்டை கொள்ளையடிக்க போறாங்க, இது ஒரு கதை. இன்னொராவது ஒரு பெஸ்ட்லர் பாக்ஸிங் இருக்காங்களே அவங்களோட வாழ்க்கை. இன்னொராவது 2 ஹிட்மேன், அதாவது 2 கொலை பண்றவங்க, இவங்களோட இது. இந்த 3 இதுமே கம்பைன் பண்ணி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை ஒன்னோட ஒண்ணு இன்டாக்ட் பண்ணா அது எந்த மாதிரி இருக்கும் தான் படமே. படம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியில பிரிச்சிருப்பானுங்க. அதே சமயத்துல ஒரு மாதிரி ஒவ்வொரு சீனுமே டெம்ப்ளேட்டா இருக்கும். முக்கியமா அந்த மியாங்கிற கேரக்டர்லாம் கொக்கின் யூஸ் பண்ணிட்டு வரைச்சு இருக்கட்டும், அது ஒரு டெம்ப்ளேட்டா இருக்கட்டும். 2 பேர் டான்ஸ் ஆடுவாங்க. மியாவும் இன்னொருத்தர் இருப்பான், அந்த ஒரு 2 ஹிட்மேன்ல ஒருத்தர் இருப்பான், அவனு டான்ஸ் ஆகுற சீன் ஆகட்டும், அது ஒரு டெம்ப்ளேட்டு. அவன் ரொம்ப கொக்கைன் எடுத்து மூக்கில் எடுத்த போய் சாக போவான். சாக போற நேரத்துல ஊசி எடுத்து குத்துவாங்க. ஒருத்தர் வீட்டுக்கு போய் குத்துவாங்க. அவன் தான் கொக்கை நிப்பான், நீ தானே கொக்கைன் கொடுத்தனும், நீ தானே போய் காப்பாற்றணும்னு அவன் வீட்டுக்கு கொண்டு காப்பாத்திருப்பாங்க. அந்த சீன் ரொம்ப காமெடியா இருக்கும். ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து குத்துறதுக்கு 3 பேரா ஒரு இந்தியன் சீல் பக்கம் வச்சு அந்த சீனை குத்த போற நேரத்துல அவ பாப்பா உண்மையில ஒரு திடீர்னு கண்டுபிடிச்ச கத்தப்பா ரொம்ப காமெடியாவும் கொண்டு போயிருப்பாரு டொரண்டினோ. இந்த சொல்லப்போ அந்த சீனை எடுக்கிறப்ப அந்த நீடர் யாரும் இந்த மாதிரி கொண்டு போல, ஏன்னா அந்த ஆத்தருக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, நம்ம உண்மையிலேயே ஃபோர்ஸை குத்திடுவோம். அதுக்காக டொரண்டினோ வச்சிருக்கோன்னா நீங்க உண்மை குத்தாதீங்க, இப்படி இருந்து இப்படி கொண்டு வாங்க, அதான் நல்லா இருக்கும். நீங்க ஸ்ட்ரெயிட்டா குத்திட்டீங்கன்னா ஒரு எமோஷன்ல நெஞ்சில குத்திட்டா இறந்துட்டு போயிடும். மெல்லமா பேக்வேர்ட்ல இருந்து அந்த ஷார்ட்டை எடுத்திருக்காங்க. இன்னொன்னு அந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஹாலிவுட்னா வேற ஒண்ணும் அதுல ஒண்ணு பெரிய கதைலாம் இல்ல. அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தன் டிகாப்ரியோ இருக்காரு, இன்னொரு பிராட் பிட் இருக்காரு. அவங்களோட 2 பேரை சுத்தி ஒருத்தர் ஆக்டரு டிகாப்ரியோ, பிராட் பிட் அவரோட ஃப்ரெண்டா, ஸ்டண்ட் மேனா, ஹார்ட் ரிவர் எல்லாமே அவருக்கு தான். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு 3 years என்ன நிலைமை பண்ற ஃப்ரெண்டு. ஸோ டிகாப்ரியோ ஒரு காலத்துல மிகப்பெரிய ஹீரோவா இருந்து இப்ப எனக்கு எந்த படமே வரலையே, எனக்கு எந்த படமே வரமாட்டேங்குதுன்னு சோகத்துல இருக்காரு. திருப்பி அவர் வாழ்த்து வந்தாரா, சுத்தி இந்த பிராட் பிட் சும்மா இல்லாம ஒரு கேங் போய் சண்டை வச்சிருப்பான். அந்த இதெல்லாம் அப்புறம் என்ன சுத்தி நடக்குது. அப்புறமா டிகாப்ரியோ ஒரு நாள் இட்டாலிக்கு போய் படத்தோட ஷூட்டிங் முடிச்சுட்டு வருவாரு. அவதான் ஹீரோவா. ரொம்ப பெருமையா பரவாயில்ல, ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு கம்பேக் கொடுக்க போறோம்னு சந்தோஷத்துல வருவாரு. அன்னைக்கு ஒரு சண்டை நடக்கும். பக்கத்து வீட்டை பாத்தீங்கன்னா மார்கெட் ராபி இருப்பா. அவ யாருன்னா மிகப்பெரிய டேரக்டரோட ஒய்ஃப்.
சோ இவங்களை சுத்தி நடக்கிற ஒரு காமெடி. ஆனா இந்த படம் பண்றப்ப யாருக்குமே இந்த படத்தோட கதையை டொரண்டோ சொல்லவே இல்லை. பிராட் பிட்டும் டிகாப்ரியோக்கு மட்டும்தான் அந்த ஃபைனல் டிராஃப்ட் என்ன கதைங்கிறதே கொடுத்து படிக்க வச்சு ஓகே இதான் கதைன்னே சொல்லியிருக்காரு. 2 பேர் மட்டும் தான் தெரியும் என்ன கதைன்னு. வேற யாருக்குமே கதையை சொல்லாமலே படம் எடுத்து முடிச்சிருக்காரு. இன்னொன்னு கில் பில் 1 and 2 ஒரு பொண்ணை கொன்னுறாங்க. அந்த பொண்ணு ரிவெஞ்ச் எடுக்க அந்த பொண்ணு யாரும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே அந்த குரூப்ல இருந்த ஒரு கேங்ஸ்டர் மாதிரி தான். இப்ப அந்த கேங்ஸ்டர் இது வேணாம், என் வயிற்றுல குழந்தை வளருது, நான் இதுக்கடுத்து இந்த லீவ் ஆயிக்கிறேன்னு சொல்லாம வந்துட்டா ஏன் சொல்லாம வந்தேன்னு தேடி அவரை கண்டுபிடிச்சு இதை 2 வழியும் எடுத்துப்பாங்க. சண்டை பிரிச்சுறாங்க, கொலைதான். ஜான்விக் படம் பாக்குறப்ப எத்தனை பேர் கொண்டு போய் கணக்கே இல்லை. அதே மாதிரிதான் இந்த பொண்ணு ஒரு ஃபீமேல் ஜான்விக் மாதிரி ஸ்வாட் தான். ஜான்விக் பரவாயில்ல கண்ணை வச்சு இவன் வெறும் ஸ்வாட் தான் வச்சுட்டு ஒட்டு மொத்தமா கேங்கே அழிச்சிருவாங்க. அது கேங் சப்போர்ட் பண்ண வரீங்க அவங்களோட கீழே இருக்கவங்க எல்லாருமே அழிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு மேல கொன்னு பூச்சிருக்கு. ஜாக்கி பிரவுன் இப்ப லேட்டஸ்டா நெட்ஃபிளிக்ஸ்ல க்ரூன்னு ஒரு படம் வந்துச்சு. அதாவது 3 ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து கடத்துவாங்க. அதேதான் இது. என்னன்னா இவ சிங்கிளா நின்று பணத்தை கை மாத்திக்கிட்டு அந்த வேலையில இருப்பா. ஒரு நாள் பிடிச்சிருவாங்க. சோ வந்து டபுள் சைட் கேம் ஆடுவான். அந்த கேங்ஸ்டர்ட்டையும் பணம் போய் சேராம போலீஸ்டையும் உண்மையை சம்பாதிச்சு இவன் நடுவுல இவன் அந்த பணத்தை அடிச்சுட்டு போயிருவா. இது ஒரு டபுள் சைட் கேம் ஆடி. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஜாக்கி பிரவுன் வந்து ஒரு நாவலை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காரு. கில் பில் வால்யூம் 1 படத்துல வந்து ஒரு அந்த 5 பேர் கொண்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தோட பிளாஷ்பேக் சொல்றப்ப வந்து அனிமே கார்ட்டூனுக்கு கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா அதை பார்த்தா ரொம்ப வயலன்ஸா இருக்கும், ரொம்ப தெரிங்க இருக்கனால இது எப்படி காட்டுறதுங்கிறப்ப ஆனவந்தன் படத்துல எப்படி அந்த மொட்டைக்கமல் நந்தா வந்து கொல்லுவாரோ அந்த படத்தை இன்ஸ்பயர் பார்த்து தான் நான் வந்து எடுத்துருக்கேன்னு பல இன்டர்வியூஸ்ல ஆனவந்தன் ஃபிலிம் ஸோ இன்ஸ்பயர் தட்னு பல இடத்துல நம்ம தமிழ் சினிமா கமல்ஹாசன் படத்தை இவர் வந்து பேசியிருப்பாரு. இதை பார்த்தா இன்ஸ்பயர் ஆன, இதை பார்த்தா இன்ஸ்பயர் நீங்களும் போய் படத்தை பாருங்கன்னு படத்தை ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. ஆனவந்தன் படத்தை. டிஜாங்கோ அன்சைன்டு இந்த படத்துக்காக ஒரு ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்காரு. என்னன்னா இந்த படத்துல பாத்தீங்கன்னா டிகாப்ரியோ தான் வில்லனா இருப்பான். ஒரு கிம்னு ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவுபாய் மாதிரி ஊரா போய் அக்யூஸ்ட பிடிச்சிருந்து ரிவார்ட் கொடுப்பாங்க. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பா, அவனை பிடிச்சி வந்தா நல்ல சன்மானம் இருக்கு. ஆனா யாரையும் பார்த்ததே இல்லை. அவனை யாரும் பாக்குறேன்னா பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் இருப்பான் தான் டிஜாங்கோ இருப்பான். அவன் வந்து பாத்தீங்கன்னா அடிமையா இருப்பான். அவனை ஃபர்ஸ்ட் காப்பாத்தி அவனை கூட ஃப்ரெண்டா சேர்த்து அப்புறமா அவன் கூட போய் பிடிப்பான். அப்புறம் நான் ஓகே நான் இதை பண்றேன், ஆனா எனக்கு இன்னொன்னு பண்ணணும்னு கேட்கிறப்ப என்னோட ஒய்ஃப் நீ தேடி கண்டுபிடிச்சு அவளையும் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்றப்ப இதை வந்து பேஸ் பண்ணிதான் அது ஒய்ஃப் பார்த்தா டிகாப்ரியோ தான் கீழே ஸ்லேவா இருப்பா. ஸோ ஸ்லேவா இருந்துட்டு அங்க நடக்கிற போய் சண்டை வயலன்ஸ் வெத்தம் கடைசியில் 2 பேரும் தப்பிச்சுருவாங்க. தப்பிச்சறப்ப அந்த ஒட்டுமொத்த பேலஸ் ஒரு பேலஸ் மாதிரி இருப்பான். பேலஸே வெடிக்க வச்சுட்டு கெத்த நடந்து வருவான். சீனே செம ஸ்வாகா இருக்கும். அப்புறமா இக்ளோரியஸ் பேஸ்டர்ட்னு அதாவது இந்த நாசி பட ஹிட்லர் இந்த காலத்துல நாசி படை எதிர்த்து ஜூயிஸா ஆரம்பிச்ச படத்தை ஒரு கேங் தான் இக்ளோரியஸ் பேஸ்டர்டு. இந்த பேரத்துல பாத்தீங்கன்னா பிராட் பிட் தான் வந்து அந்த தலைவனா இருப்பான். இவர் வந்து நாசி படை எதிர்த்து இப்போ அங்க இருக்க ரெவல்யூஷன் மாதிரி அங்க வயலன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு நாசி படைக்கு ஆப்போசிட்டா வேலை பண்ணிடுவான். அப்போ ஒரு கட்டத்துல வந்து ஹிட்லர் வந்து ஏதோ தேட்டருக்கு வந்து பார்க்க போவான். அந்த தேட்டர்லயே வச்சு அவன் மொத்த தேட்டருமே கொளுத்தி விட்டு அவனை கொண்டுடணும்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து கடைசியில் செத்தானா சாகலையா இல்லை, எப்படியும் ஹிட்லர் வந்து அவனோட கையில செத்தான். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி, ஒரு ஹிஸ்டாரிக்கல இது இப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு இவராவே மாத்தி வச்சு ஒரு கடத்தை ஒரு ஹிட்லர் அங்க இருக்க ஒரு கேங்கு இருக்கிறாங்க தேட்டரை வச்சு முடிக்கணும்னு பாக்குறாங்க. இப்படி ஒரு கதைப்படம் எப்படி இருக்குன்னு இவரோட ஸ்டைலே கொண்டு போயிருப்பாரு. ரிசர்வேர் டாக்ஸ் தான் இவரோட ஃபர்ஸ்ட் பிலிம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய செலவே இருக்காது, ரொம்பவே ஒரு கம்மியான பட்ஜெட்ல தரமான படத்தை பண்ணிருப்பாரு. பேங்கை கொள்ளையடிக்க டைமண்ட்டை கொள்ளையடிக்க போனவங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போலீஸ் வந்து சுட்டுறாங்க. அப்ப யாசிக்கிறப்ப நம்மள யாரோ ஒருத்தன் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. யாரு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒருத்தர் நீயா நானான்னு பேசி கடைசிக்கு எல்லாருமே செத்து போயிடுவானுங்க. சரி எல்லாருமே சாக மாட்டாங்க, கொஞ்சம் பேர் மட்டும் செத்துருவாங்க. மீதிக்கு அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா மீதி கதையை ஒரு தரமான ஸ்கிரீன் பிளேல அந்த அதுலயே பாத்தீங்கன்னா எல்லாம் காஃபி ஷாப்ல வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு வெளில வருவாங்க. அந்த சீன் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும். சரியான கேங்கு வெளில போயிட்டு எல்லாம் அந்த பிளாக் சூட் போட்டு கிணறு சிகரெட் அடிச்சுட்டு வரப்ப அது வேற லெவல் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு தரமான ஒரு என்ட்ரி கேங்கு வர்றதுக்கு அப்பவே ஃபர்ஸ்ட் படத்துலயே வந்து அவர் யாருங்கிறது காட்டியிருக்காரு. இவர் பண்ண எந்த படமே பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஹிட்டே இல்லைன்னு சொல்லிட முடியாது. எல்லாமே பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து பிரிச்சுட்டு போன படம் தான். ஒரு படம் கூட படம் கொஞ்சம் சும்மா இருக்குன்னு ஒருத்த கூட சொல்லிட முடியாது இவர் படத்தை. அடுத்ததா ஃப்ரம் டஸ்க் டில் டவுன்ல இருந்து
2 பேர் கொள்ளையடிச்சுட்டு ஒரு ஏர் வருஷத்தையும் கடத்திட்டே வருவாங்க. கடத்தி போனத்துல ஃபேமிலிட்ட ஒரு கேரவன்ல இருந்து மாத்தி ஒரு பார்டரை கிராஸ் பண்ணி அங்கதான் பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஒரு பப்புமா இருக்கும். சாப்பிட போற நேரத்துல பாத்தீங்கன்னா வந்து வேம்பையரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்னதான்டா வேம்பையர் அங்க ஒரு சர்வைவல் த்ரில்லர் மாதிரி தான். அதெல்லாம் ரொம்ப காமெடியா எடுத்துட்டு போயிருப்பாரு. ரொம்ப வயலன்ஸாவும் இருக்கும். என்னதான் பண்ணாலுமே சாகாம இருக்கிறதுக்கு பல விதமான கொல்றதே ஒரு காமெடியா கொள்ளுவாரு. ஒரு இன்டர்வியூ எல்லாம் கேட்கிறப்ப எதுக்கு உங்க படம் ஃபுல்லா ரொம்ப வயலன்ஸாவே இருக்கு, எல்லாம் நல்லாவா இருக்கு கேட்கிறப்ப அது வந்து இது ரொம்ப ஃபன்னா இருக்கு. ஒரு இன்டர்வியூ நடந்துக்கிறப்ப ஃபன்னா இருக்கிறாவே உனக்கு இன்னும் புரியலையா? அந்த இன்டர்வியூ பேரு ராபில இன்டர்வியூ எடுக்க ஒரு புண்ணியா பேரை சொல்லி ரொம்ப ஃபன்னா இருக்கு. வயசு தான் பண்ண நல்லா கிரிப்டு இருக்கும், சும்மா உப்பு சப்பலாம் இருக்கும்னு ரொம்ப ஸ்டைலாவே அவர் என்ன நினைக்கிறாரோ மனசு எதுவுமே வச்சுக்காம வயலன்ஸ் எடுக்க கொஞ்சம் கம்மி பண்ணலாமே, எதுக்கு பாக்கணுமே, ரொம்ப தாக்க வைக்கணும், ஃபன்னா இருக்குன்னு எனக்கு பிடிச்சிட்டு அதை பண்றேன்னு யாருக்குமே கேரக்டர் விட்டு கொடுக்காமலே இருக்காரு. ஆனா எல்லாருமே என்ன கேக்குறாங்க, எதுக்கு ஒரு படம் அந்த இங்கிலீஷ் பேஸ்டர்ன்னு அந்த படத்தையே அந்த டைட்டில் எதுக்கு வச்சிருக்கீங்க? பேஸ்டர்ன்னு இருக்கே அந்த படத்தை பல வேற ஏதாச்சும் ஒரு கதையை வச்சிருக்கலாமே, எதுக்கு அந்த படம் இருக்குன்னா இன்ன வரைக்கும் யாருக்கும் சொல்லாமலே இருக்காது. என்னன்னு தெரியல, இக்னோரிஸ் பிளாஸ்ட்ங்கிற டைட்டில் தான் வச்சே ஆகணும்னு ப்ரொடக்ஷன் கம்யூனிட்டியும் இன்ன வரைக்குமே இருக்காது. அது ஏன்னு எல்லாருமே கேட்கறாங்க, காரணம் கேட்காதீங்க, அது மட்டும் வைங்கன்னு எல்லாருமே சொல்லியிருக்காரு. ரிசர்வேர் டாக்ஸ் தான் இவரோட ஃபர்ஸ்ட் படம்னால படத்துக்கு மியூசிக் ரொம்ப செலவு பண்ண முடியாதுன்னு படத்துல ஒரே பாட்டு தான், அந்த பாட்டே பிரிச்சு ஒரே சவுண்ட் ட்ராக் வச்சு அந்த படத்தை முடிச்சிருப்பாரு. கில் பில் ஃபர்ஸ்ட் வால்யூம்ல அந்த ஹீரோயின் வந்து ஒரு காருக்கு போவாங்க. அந்த கார் கூட பார்த்தோன்னா புசி வேகன் இருக்கும். அந்த காரை படத்தை அந்த வால்யூம்ல அந்த படம் ப்ரொடக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த கார் வேணும்னு ப்ரொடக்ஷன் கம்பெனிட்ட காசு கொடுத்து அந்த காரே வாங்கியிருப்பாரு. அந்த படம் மூலியமா அந்த காரை ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். புசி வேகனுக்குனாலயா இல்ல இந்த மஞ்சள் கலருக்கு காரனாலயா தெரியல, படம் முடிஞ்சோடனே அடம் பிடிச்சி எனக்கு அந்த கார் வேணும், நான் எவ்வளவு சொல்லாலும் பரவாயில்லன்னு படத்தை வாங்கிட்டு போயிருப்பாரு. பல்ப் ஃபிக்ஷன்லயுமே மியா தூக்கிட்டு வர ஒருத்தன் ஒரு சர்ஃப் கலர் கார் வந்து ஏறுவோம். அந்த காரை பார்த்தீங்கன்னா அது உண்மையிலே இவரோட கார் தான். இவரோட காரை வந்து இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கார் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு இந்த ஒரு சீனுக்கு அப்புறமா. அப்ப என்ன பாத்தீங்கன்னா இந்த காரை வந்து யாரோ ஒருத்தவங்க திருட்டு போயிட்டாங்க. அப்புறமா இவருக்கு போய் கம்ப்ளைண்ட் இருக்காரு. 90ஸ்ல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை 20ஸ்ல அந்த காரை கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க. கண்டுபிடிச்சவங்க நம்ம தலைவரே மறைஞ்சாரு. ஓ, கார் ஒண்ணு காணாம போச்சோ, மறந்தே போயிட்டேன்னு. அதுக்கப்புறமா அந்த கார்ட்ட போய் ஓகே கார் கடத்துச்சு. 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து. அதுக்கப்புறம் தான் காரை கண்டுபிடிக்கிறாங்க. இவரே ஓப்பனா சொல்றேன், நான் 10 படம் தான் எடுப்பேன், 10 படம் முடிச்சோடனே நான் வந்து இந்த சினிமா விட்டு வெளில போயிருவேன்னு சொல்லிட்டாரு. சொன்ன மாதிரியே 60 வயசு வரைக்கும் படம் எடுத்தாரு, 10 படம் எடுத்தாரு. அப்புறமா வெளில போயிட்டு நாவல், அப்புறமா இவர் தெரிஞ்ச அந்த ஃபிலிம்லாம் எப்படி பண்ணணும்னு புக்கில் ஆரம்பிச்சாரு. இன்னும் சொல்ல போனா அந்த ஒன்ஸ் அப்பான் டைம் ஹாலிவுட் படத்தையே 5 வருஷமா உட்காந்து நாவல் எழுதி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. டிஜாங்கோக்கும் பல்ப் ஃபிக்ஷனுக்கும் தான் பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே டைரக்டர்னு 2 ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா இன்னும் பல அவார்ட்ஸ், கோல்டன் குளோப் அவார்ட்ஸ், அகாடமி அவார்ட்ஸ்னு பல அவார்ட்ஸ் இவரை செக்யூர் பண்ணியிருக்காரு. இவரோட எல்லா படத்தையும் பாத்தீங்கன்னா சின்னதா இவரோட கேரக்டர் ரோல் பண்ணியிருப்பாரு. சின்னதா கேமியோ, மெயின் ரோல் பண்ணிக்க மாட்டாரு. ஒரு கேரக்டரோட சைட் கேரக்டரா கேமியோவா இவரோட எல்லா படத்துக்குமே ஒரு சீன் கேஎஸ் ரவிக்குமார் மாதிரி கடைசி சீன்ல இருந்தாலும் சரி, இல்ல ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து செத்து போனாலும் சரி, சின்னதா இவரோட ஃபேஸ் அங்க இருந்துட்டே இருக்க மாதிரி மார்க் பண்ணிட்டே வந்திருக்காரு. சோ உங்களுக்கு இந்த மாதிரி நான் லீனியரான ஸ்டோரி, ரொம்ப முட்டக்கான இருக்கிற ஸ்டோரி பார்க்கணும்னா இன்னும் போனா பல்ப் ஃபிக்ஷன் கொஞ்சம் பிலாசபிக்கல் அட்வைஸ் கொடுப்பாரு. யாருக்கும் மறந்த மாதிரி படத்துல எப்படி பிலாசபி இருக்கும், இவரோ பிலாசபி கொடுப்பாரு. கூடவே ஒரு வயலன்ஸ், ரத்தம் தெரிக்க என் படம் பார்த்தாலே நாட்டின் நரம்பெல்லாம் இருக்குல்ல, அப்படியே படச்சிட்டு வந்து ரத்தம் தெரிக்கணும், சண்டை சும்மா மாசா இருக்கணும், கொஞ்சம் காமெடியா கொண்டு போகணும்னா எல்லாருமே படத்தை போய் பார்க்கலாம். ஆனா என்ன வருதுன்னா, இவர் பண்ண எல்லா படத்துலயுமே ஏதாச்சும் ஒரு சின்ன சீனாச்சும் இல்ல, அந்த படமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் காப்பி அடிச்ச படமா தான் இருக்கும். ஒரு 2-3 சீன் கொஞ்சம் காப்பியா இருக்கும், இன்னும் கொஞ்சம் சீன் இன்ஸ்பிரேஷனா இருக்கும், இல்லைங்க கத்துட்டு இருக்கும். இவரா வந்து இவரோட கிரியேட்டிவிட்டியும் கொஞ்சம் காப்பி அடிச்ச சேர்த்து வைக்கிறதுதான் இவர் வந்து ஒரு மாஸ்ட்ரோவா இருக்காரு. சோ நீங்களாம் டொரண்டினோ எந்த படம் பாத்தீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டொரண்டினோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, இல்ல டொரண்டினோ படத்துல பார்க்க மாட்டேன்னு சொல்றதுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.